ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா 90s காதல் இளவரசன் ஆணழகன் என்று அழைக்கப்படுற எந்த ஒரு கிசு மற்றும் சர்ச்சைகளில் சிக்காத மிஸ்டர் க்ளீன்னு ஃபேன்ஸால் அழைக்கப்படுற ஆக்டர் பிரசாந்த் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசாந்த் ஏப்ரல் 6, 1973 சென்னையில் பிறந்தவர். இவர் தந்தை இயக்குனர் மற்றும் நடிகரான தியாகராஜன், தாய் சாந்தி. பிரசாந்த் அவர்களுக்கு பிரீத்தி என்கிற சிஸ்டரும் இருக்காங்க. சிறு வயதிலேயே பரதநாட்டியம், ஜிம்னாஸ்டிக், கராத்தே, சிலம்பம் என கலைத்துறையில் மிகவும் ஆர்வம் கொண்டவராய் இருந்த பிரசாந்த் தன்னோட 17 ஏஜிலேயே வைகாசி பிறந்தாச்சி என்ற மூவி மூலமாக வெளித்துறையில் அறிமுகமானார். மேலும் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுமே பிரசாந்துக்கு டாக்டர் ஸ்டடீஸ்க்கு சான்ஸ் கிடச்சதான். ஆனால் சினிமா மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால தானும் தன் தந்தையை போல் ஒரு நல்ல ஆக்டராக தான் வருவேன்னு முடிவு செய்து சினிமாவை நடிக்க ஆரம்பித்தாராம். இவர் குதிரை சவாரி, பியானோ வாசிப்பது போன்றவற்றில் கை தேர்ந்தவர் எனவும் கூறுகின்றனர். பிரசாந்த் அவர்கள் லண்டனில் மியூசிக்கும் படிச்சிருக்காங்க. மேலும் 1992 ஐ லவ் யூங்கிற ஹிந்தி மூவிலையும் நடிச்சிருக்காரு. இதன் மூலமாக தமிழ் நடிகராக இருந்து பாலிவுட்டில் நடித்த ஃபர்ஸ்ட் ஆக்டருங்கிற பெருமையும் பிரசாந்துக்கு கிடைச்சது. மேலும் இதே ஆண்டு வெளிவந்த வண்ண வண்ண பூக்கள், செம்பருத்தி, லத்தி போன்ற மூவியும் பிரசாந்துக்கு நல்ல வெற்றியை பெற்று கொடுத்தது. மணிரத்தினத்தின் திருடா திருடா, சங்கரின் ஜீன்ஸ் என இவர் நடித்த படங்கள் எல்லாம் ஹிட்டாகி முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறினார் பிரசாந்த். மேலும் இவர் நடித்த கண்ணெதிரை தோன்றினால் மூவி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்து பெரும் வெற்றியை பெற்றது. அதையடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக உலகம் முழுவதும் ஸ்டார் நைட் என்ற மேடை நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது தோன்றினார். மேலும் இதுவரை சாக்லேட் பாயாக நடித்த பிரசாந்த் தமிழ் மூவி மூலமாக ஆக்ஷன் ஹீரோவாகவும் நடித்தார். இவ்வாறு 1992 2005 வரை அஜித், விஜய்க்கு இணையான முன்னணி நடிகராக இருந்தவர் பிரசாந்த். சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் ஒரு ஹீரோவுக்கு அதிக பாசிட்டிவ் கமெண்ட் இருப்பது ஆக்டர் பிரசாந்துக்கு மட்டுமே. பிரசாந்த் அவர்களுக்கு 2005 கிரகலட்சுமி என்கிறவங்க நம் முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மா முன்னிலையில் பிரமாண்டமாக மேரேஜ் நடந்தது. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. இந்த டைமில் தான் பிரசாந்துக்கு தன் மனைவி கிரகலட்சுமி ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்கிற ஷாக் நியூஸ் தெரிய வந்தது. இதனால் விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணாங்க. இந்த ப்ராப்ளத்தில் இருந்த பிரசாந்த் தன் ஃபிட்னஸ் மேலேயும் மூவி மேலேயும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் தன் மார்க்கெட்டை இழந்துட்டார். மேலும் 17 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் மன நிம்மதி இல்லாமல் இருந்த பிரசாந்துக்கு விவாகரத்தும் கிடைத்தது. இந்நிலையில் தற்போது அவர் நடித்து வெளிவர இருக்கிற அந்தகன் மூவி அவரோட மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கணும்னு அவரோட ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை தெரிவித்தவாறு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரசாந்த் நடித்த எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.